நல்ல ஜில்லுன்னு ஸ்வீட்டாக சாஃப்டாக இந்த அருமையான மில்க் புடிங் தான் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி ஒரு அருமையான டெசர்ட் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது ஒரு புட்டிங் ரெசிபி, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. ஜஸ்ட் பால் சர்க்கரை இருந்தால் போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெனிலா மில்க் புட்டிங். ஸோ இதுக்கு ஒரு ஸ்ட்ராபெரி சிரப் அது மேலே நம்ம ஊற்றி சர்வ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இந்த ஸ்ட்ராபெரி சிரப்பும் இந்த அருமையான ரிஃப்ரெஷிங்கான வெனிலா மில்க் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மில்க் புட்டிங்கை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு டீப்பான பாட் எடுத்து அதில் 900 ml பால் ஊற்றுங்க. பால் நல்ல முழு கொழுப்புள்ள பாலாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். பால் நல்லா கொதிச்சு வந்ததும் ஸ்டோவ்லேருந்து இறக்கி தனியாக வச்சுருங்க. ஒரு கிளாஸ் பவுலில் 10 கிராம் சைனா கிராஸ் எடுத்து முதல்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிடுங்க. ஒரு சாஸ்பேனை ஸ்டோவில் வச்சு அதில் 125 ml தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ண சைனா கிராஸை சேர்த்து நல்ல கரையிற வரைக்கும் குக் பண்ணுங்க. பாருங்க, நல்லா கரைஞ்சிருச்சு. ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சிருங்க. இப்போ கொதிக்க வச்ச பாலை மறுபடி ஸ்டோவில் வச்சு ஒரு 1/2 கப் சர்க்கரை சேருங்க. நம்ம சேர்த்து பால் அளவுக்கு இந்த சர்க்கரை அளவு சரியாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ கரைச்சி வச்சிருக்கிற சைனா கிராஸையும் இதில் ஊற்றிடுங்க. நல்லா விடாமல் கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ புடிங் மிக்ஸ்சர் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டோவ்லேருந்து இறக்கி வச்சு சூடாக இருக்கும் போதே புடிங் கண்டெய்னருக்கு மாற்றிடுங்க. அப்போ தான் சூடு ஆறும்போதே புடிங் செட் ஆகிடும். கண்டெய்னர் சைஸ்க்கு 3/4 அளவு மட்டும் ஊற்றுங்க. அப்போ தான் எடுக்கும்போது சரியாக வரும். நீங்கள் செட் பண்ண சின்ன சின்ன கண்டெய்னர்ஸாக எடுத்துக்கலாம், இல்லை ஒரு பெரிய பவுல்லையும் ஊற்றி செய்யலாம். ஒரு மணி நேரம் ரூம் டெம்பரேச்சர்லேயே செட் ஆக விடுங்க. 1 மணி நேரம் கழிஞ்சு பார்த்தீங்கன்னா புட்டிங் அருமையாக செட் ஆகியிருக்கு. இப்போ இந்த புட்டிங் கண்டெய்னர்ஸை ஒரு கவர் வச்சு மூடி ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வைங்க. இன்னும் நல்லா செட் ஆகும். அடுத்து நம்ம ஸ்ட்ராபெரி சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஒரு 15 ஸ்ட்ராபெரிஸ் எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கிளாஸ் பவுலில் 2 கப் தண்ணி ஊற்றி 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து கலந்து விடுங்க. ஒரு அகலமான பேனை ஸ்டோவில் வச்சு கட் பண்ண ஸ்ட்ராபெரிஸை சேருங்க. 1 கப் சர்க்கரையும் சேருங்க. நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரையும் ஸ்ட்ராபெரிஸும் மிக்ஸ் ஆகட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சு கொதிக்கும் பக்கம் வரும்போது ஒரு எலுமிச்சை பழத்தோட ஜூஸை ஊற்றுங்க. சிரப் நல்லா கொதிச்சு வரும்போது கார்ன்ஃப்ளவர் கரைசலை ஊற்றி கிண்டுங்க. 15 நிமிஷம் வேகட்டும்.
இப்போ பாருங்கள் சிரப் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இதுதான் கரெக்டான பதம். இன்னும் கொதிச்சதுன்னா ஜாம் மாதிரி ஆகிடும். இப்போ ஸ்டோவை ஆஃப் பண்ணி ஆற விடுங்க. ஆறுனா இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். ஆறுனதும் ஒரு கண்டெய்னரில் ஊற்றி வச்சிடலாம். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிற புட்டிங் கப் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வைங்க. பாருங்க அருமையாக செட் ஆயிருக்கு. இந்த புட்டிங் மேலே நம்ம செஞ்சு வச்சிருக்கிற சிரப்பை ஊற்றுங்க. டேஸ்டியான மில்க் புட்டிங் சர்வ் பண்ண ரெடி ஆயிருக்கு. இந்த ஜில்லுன்னு இருக்கிற மில்க் புட்டிங் கூட நீங்கள் ஸ்ட்ராபெரி சிரப் இல்லைனா சாக்லேட் சாஸ் கூட ஊற்றி சர்வ் பண்ணலாம். ஸோ இப்போ ஸ்ட்ராபெரி சீசன்னால் நீங்கள் இந்த ஸ்ட்ராபெரிஸ் வாங்கி இந்த மாதிரி சிரப் செஞ்சு பாட்டிலில் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி புட்டிங்க்குனே இல்லை, நீங்கள் கேக்ஸ்க்கு வேறு எந்த டெசர்ட்க்கு கூட நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த புட்டிங் ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக ரொம்ப நல்லாயிருக்கும். சர்வ் பண்ணும்போது நல்லா ஜில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.